இந்த வேலையை வந்து ஆட்கள் செய்யாமல் இயந்திரம் செய்கிறது. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ட்ராஷ் குப்பைகள். நம்ம வீட்டிலலாம் சென்னை மாநகராட்சி வந்து சென்னையில் வந்து குப்பைகளை எடுத்துன்னு போகிறத பார்த்துருக்கோம். தினைக்கும் வந்து ஒரு அண்ணா வந்து வருவார் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குப்பையை அவருடைய வண்டியில் எடுத்துக்கொண்டு அழகாக செல்வார். இங்கே எப்படி ட்ராஷ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இயந்திரம் தான். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டியூஸ்டே வச்சிடுறோம். அது மாதிரி டியூஸ்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை காலையில் கரெக்டாக வெனஸ்டே மார்னிங் கரெக்டாக ஒரு 6:15 வந்துட்டு ரெண்டத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. மாதம் காசும் கட்டணும். அதே மாதிரி ரீசைக்கிளபிள் ட்ராஷ், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு டிவி வாங்குறீங்க இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பேக்கேஜிங்கில் வரும். அந்த பேக்கேஜிங்கை வந்து ரீசைக்கிளபிள் ட்ராஷில் போட்டுட்டு அதையும் வந்து அவங்க அழகாக 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துன்னு போகிறாங்க. அதில் குப்பைகளை போடும்போதே வந்து ரீசைக்கிளபிள் குப்பையா ரீசைக்கிளபிள் இல்லாத குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ரீசைக்கிளபிள் ட்ராஷை வந்து ரீசைக்கிளபிளில் போடணும். நான் ரீசைக்கிளபிள், அதாவது திரும்ப யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி இருக்கிற குப்பைகளை இந்த ட்ராஷ் கேன்ல வந்து போடணும். இங்கே போட்டிருக்காங்க எதெல்லாம் ரீசைக்கிளபிள் பண்ண முடியும், இந்த பச்சை கலர் ட்ராஷ் கேன்ல என்னெல்லாம் போட முடியும்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு இது வந்து ட்ராஷ் பேக் ஏற்கனவே கட்டியிருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து அப்படியே இதுக்குள்ள போட்டுற வேண்டியதான். அதுவும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு டெசிக்னேட்டட் டே வந்து அந்த குப்பைகளை எடுக்கும் நாள் வந்து புதன்கிழமை அப்படின்னா புதன்கிழமை காலைல வந்து குப்பையை எடுத்துருவாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து இப்போ இது மாதிரி சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நிறையாவும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆட்கள் வந்து குப்பைகளை எடுக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த நாடு வந்து மிகவும் குறைச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த குப்பைகள்லாம் வந்து அப்படியே அவங்க கையிலலாம் தூக்கி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். இந்த வேலையை வந்து ஆட்கள் செய்யாமல் இயந்திரம் செய்கிறது. அதனால் நிறைய பயன்களும் இருக்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு குப்பைகளை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிளீன் பாடி இஸ் அ கிளீன் மைண்ட். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.